சார் நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கணும் சார். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் லைக் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 59 வயசு வரைக்கும் நான் வந்து நான்வெஜ் பிரியனாக இருந்தவன். மெடிடேஷன் ஆரம்பித்தாங்களோ அன்றையிலேருந்து நல்லா இருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். மெடிசின் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதே மாதிரி நம்ம கேம்பஸில் ஒரு பிரமிட் பண்ணணும் அப்படின்னாரு. நம்ம அடைந்த பயனை வந்து உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் அடையணும்னு சொல்லி கேட்டுட்டு அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பேர் குமார், மிஸ்ஸஸ் பேர் வந்து அவங்க பேர் சரஸ்வதி. நாங்கள் 2 பேரும் ரிட்டையர்டு டீச்சர்ஸு. 5 வருஷமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2020 டிசம்பர் 14 தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வரைக்கும் நான் ஒரு பெரிய நான்வெஜ் பிரியன். நான் எல்லா மேடைகளும் சொல்லுவேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எனக்கெல்லாம் தயார் பண்ணி தந்துடுவாங்க. அந்த 2020 டிசம்பர் 14 அன்றைக்கு நான் வந்து தியானம் கற்றுக்கிட்டேன். நம்ம மதிப்புக்குரிய மாஸ்டர் வேலாயுத மாஸ்டர் தான் சொல்லி தந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கணும் சார். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் லைக் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு வேர்டு, அந்த ஒரு வாக்கியம் தான் என்னை பின் பண்ணிச்சுது. 59 வயசு வரைக்கும் நான் வந்து நான்வெஜ் பிரியனாக இருந்தவன். அன்றைக்கு சாப்பிட்டேன். ஏன்னா அன்றைக்கி 10:30 மணிக்கு தான் சார் பேசினாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னாங்க. லாக்டவுன் டைம் அது. தாராளமாக பேசுங்க சார் அப்படின்னு. சார் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours என்கிட்ட பேசியிருக்காங்க. எங்கள் 2 பேர்ட்டையும் பேசினாங்க. அன்றைக்கு தியானம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2021 அன்றைக்கு இங்கே வந்தோம். அந்த 2020 டிசம்பர் 15 நான் வந்து நான்வெஜ் நிறுத்திட்டேன். அதுலேருந்து எனக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குது, நிறைய என்லைட்மெண்ட்டு. வீட்டில் அவங்க மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட வைராக்கியம் நமக்கு இல்லை. அவங்க ஒரு ஸ்டேஜில் சொன்னாங்க, நான் இனி மெடிசனே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ பண்டில் மெடிசன் தூக்கி டஸ்ட்பினில் போட்டாங்க. அவ்வளோ பிரச்சனை. என்னைக்கு வந்து அந்த டஸ்ட்பினில் அவ்வளோ டேப்லெட்டையும் போட்டு ஒழுங்காக மெடிடேஷன் ஆரம்பித்தாங்களோ அன்றையிலேருந்து நல்லா இருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதில் இருந்து ஒரு 8-9 மாதம் இங்கே ஒவ்வொரு பௌர்ணமி தியானத்துக்கும் மௌன தியானத்துக்கும் வந்துட்டு இருந்தோம் ராமநாயக்கன்பேட்டைக்கு, இந்த ஆசிரமத்துக்கு. அப்போ தான் பிரமிட் கட்டுன்னு சொல்லி, ஜெயக்குமார் சார் நீங்கள் இப்போ ஊரில் பிரமிட் கட்டுறீங்க சார் அப்படின்னாங்க. சுனிதா மேடமும் சார் இருந்தாங்க. அவங்க மூலமாக பிரமிட்லாம் கட்டிட்டோம். நல்லா போயிட்டு இருக்குது. இப்போவும் ஒவ்வொரு பௌர்ணமி தியானமும் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து 11க்கு 11 தான் எங்கள் சைஸு. ஒரு 8 முதல் 10 மெம்பர்ஸ் கண்டிப்பாக வராங்க. அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம். நமக்கு வந்து இன்றைக்கி பொருளை கொடுத்து மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சர்வீஸை கொடுக்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் வரவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன பிள்ளைங்க யாரும் வரல, ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வெல்த்தியாக இருக்கிறவங்க யாரும் வரல, கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கஷ்டப்படுறவங்க தான் வராங்க. இப்போ கூட ஒரு அம்மா வந்துட்டு இருக்குது. அவங்க வந்து கோர்ட்டில் சூப்பரண்டண்டாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஏற்ற தெருவில் தான் இருக்காங்க. அவங்க தான் எங்கள் மேடத்துக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு தூக்கம் வரல பார்த்துருங்க நைட்டெல்லாம் அப்படின்னு. நீங்கள் வாங்க நான் மெடிடேஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க டெய்லி 1 hour வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க. அவங்க டாக்டர் இல்லா வந்து சென்னையில் எம்எஸ் பண்ணுறாங்க. பையன் வந்து யூகேயில் இருக்கார். அந்த எம்எஸ் பண்ணி முடிச்ச உடனே பையனும் அவங்க சென்னைக்கு வந்துடுவாங்களாம். அந்த அவங்க டாக்டர் இல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமி நீங்கள் வந்து மெடிடேஷனை பண்ணுங்கள், எதுக்காக நீங்கள் வந்து மெடிசின் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இன்னும் ஒரு அண்ணா வருவார், அவரும் டெய்லி வந்து பண்ணுறாரு. இது போக நாங்களும் டெய்லி காலையிலையோ ஈவினிங்கோ எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எங்கள் பிரமிடில் உட்காந்து பண்ணுவோம். சரி, இது ஒரு இது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு சார் சொன்னாங்க. சரின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. நான் ஏற்கனவே விவேகானந்தா கேந்திராவில் 2.5 வருஷமாக வேலை பார்த்தேன். 1985 87 மிடில் வரைக்கும் அதை வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு அந்த கேந்திரா கேம்பஸ் அதை பற்றி எல்லாம் தெரியும், எல்லா வசதிகளும் உள்ளே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹால் கிடைக்கிறது, ரூம்ஸ் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும். ஏன்னோ பை கிரேஸ் பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாம் அமைச்சு தந்தது. நல்ல ஒரு ஏசி ஹால், எல்லோரும் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம், அருமையான ஒரு பிளேஸ். அதை பார்க்கணும் எல்லாரும். நீங்கள் இதுவரை கன்னியாகுமரி வந்தீங்களோ வரலையோ, அந்த விவேகானந்தா கேந்திராவுக்குள்ளே கால் வைக்கணும். அது ஒரு புண்ணிய பூமி. அது வந்து ஏக்நாத்ஜி ரானடே ஆரம்பித்த ஒரு இடம், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தியானம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. நான் கூட இவ்வளோ மெம்பர்ஸ் வருவாங்களா அப்படின்னு நினச்சேன். ஒரு தியானத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் பிரசாந்தி மேடம் சொன்னாங்க, சார் ஒரு 125 வருவாங்க அப்படின்னாங்க. சரி, வர்றவங்க வரட்டும்னு பார்த்தா அடுத்த நாள் நியர்லி 250 மெம்பர்ஸ். எனக்கு வந்து அப்படி ஒன்றுமே சொல்ல தெரியல, அவ்வளோ ஹாப்பியாகி போச்சு. நிறைய பேர் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, அந்த தியானத்தை அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பாலகிருஷ்ணன் ஒரு சார் வந்து கூப்பிட்டு அவரை பேச வச்சோம். அவர் வந்து
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேயோடுன்னு ஒரு இடம் இருக்குது, நாகர்கோவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த பக்கம். அப்போ அவர் வந்து யோகி ராம் சூரத்குமார் ஆனந்த குருகுலம்னு சொல்லி ஒரு குருகுலம் வச்சு அவர் அங்கே மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கார். அவர் வந்து கம்ப்ளீட்டாக யோகி ராம் சூரத்குமாரை பற்றி அவர் நிறைய பரப்புரை பண்ணுறாரு, நிறைய கிளாஸஸ் நடத்துகிறாரு. இந்த நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆன்மாவை பற்றி பேசினார், 1 hour பேசினார். ரொம்ப அருமையாக பேசினார், எல்லா மாஸ்டர்ஸும் நல்லா பேசினான்னு சொன்னாங்க. அதுலேருந்து அவருக்கு வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு. ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை வந்து ஸ்ரீமகா பாகவதம் வகுப்பு நடத்துகிறார், நீங்கள் அதுக்கு வரணுங்க அப்படின்னார். நாங்கள் வந்து போயிட்டோம். ரொம்ப அருமையாக பிரமாதமாக நடத்துவார். உண்மையே ஆன்மீகம் நம்ம தியானம் முழுக்க அதில் இருக்குது. தவம் செய்யணும். கிருஷ்ண பரமாத்மாவிலேருந்து எல்லாருமே தவம் தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு இங்கே எல்லாரும் பத்திரிஜி மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவர் சொன்னார், உங்கள் பிரமிடை எனக்கு பார்க்கணும் அப்படின்னார். சார் வந்து ஒரு மாதத்துல எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம பிரமிடை பார்த்தார். பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி நம்ம கேம்பஸில் ஒரு பிரமிட் பண்ணணும் அப்படின்னார். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டியத்துலேருந்து சார் வந்து சீனிவாசன் சார் மாஸ்டர் ஒரு நாள் வர சொன்னோம். சார் வந்தாங்க, இடம் பார்த்தோம். 16க்கு 16 பிரமிடு நம்ம வீட்டில் எப்படி பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி பண்ணி தந்துடணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் மார்னிங் 10 to 12 வந்து சார் கிளாஸ் நடத்துவார். ஸ்ரீமகா பாகவதம் நாங்கள் வந்து ரெகுலராக போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் 12 to 12:50 வந்து எங்களுக்கு ஒரு டைம் தந்திருக்காரு. ஒரு 20-25 மெம்பர்ஸ் வருவாங்க. அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து தியானம் சொல்லி தரணும், நீங்களும் உட்காந்து தியானம் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த தியானம் நமக்கு வந்து அங்கே மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று சார் சொல்லுவார், நீங்கள் அந்த சைவத்தை பற்றியும் சொல்லணும். நம்ம தியானத்தை பற்றி தான் சொல்லுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும், மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. பட் வந்து நீங்கள் அதை சொல்லணும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அந்த தியானம் மட்டும் இல்லை, அந்த பிரமிடை வந்து அங்கே வரைக்கும் போயிட்டு இன்னொரு அம்மா தங்கம்மாள் பாரதின்னு ஒரு டீச்சர், அவங்க வீட்லேயும் 8க்கு 8 பிரமிடு கட்டியிருக்காங்க. அதுவும் ஸ்ரீனிவாசன் மாஸ்டர் மூலமாக தான் கட்டினாங்க. நல்லா நடக்குது. அதனால் இது சவுத் எண்டு வரைக்கும் நியர்லி கேரளா வரைக்கும் போயிட்டு, கேரளாக்குள்ளே அங்கே ஒரு பெரிய அம்மா இருக்காங்க, சீமாஜின்னு ஒரு மேடம், உங்களுக்கு தெரியுமா இருக்கும், வைசாக்கிலலாம் இருந்தவங்க. நல்லா நடக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தியானம் பண்ணி நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம அடைந்த பயனை வந்து உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் அடையணும்னு சொல்லி கேட்டுட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.